வணக்கம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த விஷயமும் அதை சுற்றி நடக்கிற அரசியல் பற்றியும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கான வீடியோவில் நம்ம அதை பற்றி பேச போகிறதில்ல. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, இந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்ந்து நம்மளோட சமூகத்தில் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த மாதிரி சம்பவங்கள் ஒரு முறையும் நடக்கும்போது ஒரு பெண்கள் இந்த மாதிரி விஷயத்தில் பாதிக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த மாதிரி சம்பவங்களை தடுக்கணும்னா பெர்மனன்ட் சொல்யூஷனை ஆஸ் அ மென்னை ஆஸ் அ சொசைட்டியாக நம்மக்கிட்ட இருந்து சேஞ்சஸ் கொண்டு வரணும். ஆனால் இது இன்றைக்கி முடிவு பண்ணி நாளைக்கு மாற்றுற விஷயம் கிடையாது. ஆஸ் அ ஜென்ரேஷனலாக நம்ம அதை சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் இதுக்கான பெர்மனன்ட் சொல்யூஷன் நம்மளுக்கு கிடைக்கும். அது வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துக்கிட்டோ சகிச்சுக்கிட்டோ நம்மளால் இருக்க முடியாது. அதுக்கான சில ப்ரிகாஷன்ஸ், முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பெண்கள்கிட்ட இருந்தும் சில அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இருந்தும் எடுக்கப்பட்டால் இந்த மாதிரி விஷயங்களை 60-80% நம்ம தவிர்க்க முடியும். அது என்னன்றதான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பெண்கள் என்னென்ன ப்ரிகாஷன்ஸ், அதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும்னா, ஃபஸ்ட்டு திங், நம்ம தமிழக அரசாலையும் காவல்துறையாலையும் பராமரிக்கப்படுற காவல் உதவி அந்த அப்ளிகேஷனை ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். உங்களோட பர்டிகுலர்ஸை ஃபில் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரஸ்டபுளாக நினைக்கிற 3 பர்சன்ஸ், அந்த 3 பர்சன்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்கலாம். அந்த 3 பர்சன்ஸோட பர்டிகுலர்ஸையும் ஃபில் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்றைக்காச்சும் ஒரு 3rd பர்சன் மூலியமாகவோ லைஃப் த்ரெட்டோ இல்லை செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்குதுன்றப்போ அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி அதில் ரெட் கலர் பட்டன் எமர்ஜென்சின்னு இருக்கும். அந்த எமர்ஜென்சியை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்கள் பேக் கேம் ஆன் ஆகி 50 செகண்ட்ஸ்க்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ப்ளஸ் உங்கள் கரண்ட் லொக்கேஷன் தமிழக காவல்துறைக்கு அனுப்பி வைக்கப்படும். உடனடியாக போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து உங்களுக்கு கால் வரும். உடனடியாக பேட்ரோல்லேருந்து போலீஸ் அந்த இடத்துக்கு வந்து சேருவாங்க. செகண்ட் ப்ரிகாஷன் என்னென்னா, நம்ம எல்லாரோட ஃபோன்லேயும் டிஃபால்ட்டாக இருக்க ஒரு ஃபீச்சர் தான் எமர்ஜென்சி SOS. இந்த ஃபீச்சரை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃபீச்சரில் உங்கள் ட்ரஸ்டபுளான பர்சன்ஸோட பர்டிகுலர்ஸை ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃபீச்சர்ஸில் இன்னொரு ப்ளஸ் என்னென்னா, நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக உங்களோட சுச்சுவேஷனை நீங்கள் மற்றவங்களுக்கு கன்வே பண்ணலாம். லைக் உங்களோட பவர் பட்டனை 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணாலோ இல்லை உங்கள் மொபைலில் 3 டைம்ஸ் ஷேக் பண்ணாலோ இந்த எமர்ஜென்சி SOS ஆக்டிவ் ஆகிடும். உங்களோட லைவ் லொக்கேஷன் ப்ளஸ் உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி ஹெல்ப் தேவைன்றது அந்த பர்சனுக்கு சென்ட் ஆகிடும். தேர்ட் ப்ரிகாஷன் என்னென்னா, இதுதான் லாஸ்ட் ப்ரிகாஷன். இந்த மொதல் 2 ப்ரிகாஷனில் வந்து நம்மளுக்கு ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஆச்சு தேவைப்படும் இந்த ப்ரிகாஷன்ஸில் மூலியமாக நம்மளை காப்பாற்றிக்க. இந்த தேர்ட் ப்ரிகாஷனில் நம்மளுக்கு அந்த 5 மினிட்ஸ் டைம் கூட இல்லைன்றப்போ என்ன பண்ணணும்னா, எல்லா உமனும் அவங்களோட ஹேண்ட்பேக்கில் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போக வேண்டிய விஷயம் 2 இருக்குது. ஒன்று பெப்பர் ஸ்ப்ரே, இன்னொன்று நைஃப். பெப்பர் ஸ்ப்ரே, ஒரு பர்சன் உங்களை வந்து அட்டாக் பண்ணுறாரு இல்லை செக்ஷுவல் ஹராஸ் பண்ணுறாருன்றப்போ இன்ஸ்டண்ட்டாக அந்த பெப்பர் ஸ்ப்ரேவை எடுத்து அவரோட ஃபேஸில் ஸ்ப்ரே பண்ணுங்கள். அவரால் 5 மினிட்ஸ்க்கு எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியாது. அவர் வந்து கஷ்டப்படுவார். அந்த 5 மினிட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு உங்கள் 100க்கோ இல்லை உங்கள் ரிலேட்டிவ்க்கோ கால் பண்ணி நீங்கள் தப்பிச்சிக்கலாம். செகண்டு நைஃப். நீங்கள் அந்த பர்சனை அட்டாக் பண்ணால் உங்களுக்கு கிரிமினல் ஆக்ஷன் உங்கள் மேலே எடுத்துருவாங்களான்னு நீங்கள் பயப்படையே தேவையில்லை. ஏன்னா நம்மளோட இந்தியன் பீனல் கோடில் என்ன சொல்லியிருக்காங்க, செக்ஷன் 96 செக்ஷன் 106 வர ப்ரைவேட் டிஃபென்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. இதே இப்போ புதுசாக வந்திருக்க BNS ஆக்ட்லேயும் செக்ஷன் 34 செக்ஷன் 44 வர ப்ரைவேட் டிஃபென்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரைவேட் டிஃபென்ஸாக நம்ம அந்த நைஃபை வச்சு அவங்கள தாக்கலாம். ஆனால் பர்டன் ஆஃப் த ப்ரூஃப் நம்மளுக்கு வந்தனால நம்ம அந்த விஷயத்தை ப்ரூவ் பண்ணணும் கோர்ட்டில். நான் இதை என் ப்ரைவேட் டிஃபென்ஸ்க்காகத்தான் பண்ணேன், நான் இதில் ரீசனபிளான ஃபோர்ஸை மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது வரும். இந்த ப்ரைவேட் டிஃபென்ஸ்க்காக யூஸ் பண்ணுற நைஃப் நம்ம எந்த டைப் ஆஃப் நைஃப் வேணாலும் யூஸ் பண்ணலாமானா யூஸ் பண்ணக்கூடாது. அந்த நைஃப் ஃபோல்டபுள் நைஃபாக இருக்கணும். அந்த நைஃபோட ஹைட் 9 இன்ச்சஸை தாண்டி இருக்கக்கூடாது. அந்த நைஃபோட வித் 2 இன்ச்சஸை தாண்டி இருக்கக்கூடாது. இதுக்குள்ளே இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் அந்த நைஃபை கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். உங்களோட எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் அந்த நைஃபையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணும் பட்சத்தில் உங்கள் மேலே எந்த ஒரு கிரிமினல் ஆக்ஷனும் இல்லாமல் இதை நீங்கள் ப்ரைவேட் டிஃபென்ஸ்னு சொல்லி கிளைம் பண்ணவும் முடியும். ஆஸ் அ சொசைட்டியாக, ஆஸ் அ மென்னாக நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு உமன் வந்து இந்த மாதிரி நான் செக்ஷுவலாக அசால்ட் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி என்னை மொலஸ்டேஷன் பண்ணிட்டாங்கன்னு வந்து சொல்லும் போது நீங்கள் அவங்கள திட்டுறதோ இல்லை அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதோன்ற விஷயத்த மட்டும் நீங்கள் பண்ணவே கூடாது. அதுக்கு பதிலாக நீங்கள் அவங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருக்கணும். அவங்கள போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கு நீங்கள் என்கரேஜ் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலே 90% இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நின்று போயிடும். நன்றி.